ஐ டாக் இங்கிலீஷ், வாக் இங்கிலீஷ், ஐ ஈட் இங்கிலீஷ் இப்படிலாம் வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன். பட் ஆக்சுவலி வந்து என்னோட மதர் டங் வந்து தமிழ் தான். பட் ஆனால் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து தெலுங்கு அண்ட் இவென்ச்சுவலி நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம உலகத்தில் இங்கிலீஷ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே வந்து இங்கிலீஷ் கற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கும். கட்டாயம் அப்படின்னு இல்லை, பட் நம்ம இப்போ வேற யார்கிட்டயாவது நம்ம இருக்கிற ஒரு ஸ்டேட்ல இருந்து வேற யார்கிட்டயாவது பேசணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு ஆப்வியஸ்லி இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இப்போ ஸோ ஃப்ளூயன்சி மெயின்டைன் பண்ணி நம்மளால இங்கிலீஷ் வந்து நிறைய பேரால பேச முடியறது இல்லை. பட் ஆனால் அது ரொம்ப ஈஸி, இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் திங் அட் ஆல். ஆக்சுவலி என்னோட பர்சனல் விஷயம் சொல்லணும் அப்படின்னாலே நான் வந்து காலேஜ் என்ட்ரு ஆகுற வரைக்கும் வந்து ஐ தாட் நம்மளுக்கெல்லாம் என்ன ஃப்ளூயன்சில நம்ம சூப்பரா இங்கிலீஷ் பேசுவோம் அப்படின்னு நான் ஸ்கூல்லயே நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போனவொடனே ஐ வாஸ் வெரி ஷாக்ட். வாட், நம்ம இங்கிலீஷ் வந்து இவ்வளோ மோசமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால வந்து பட் அதுக்கப்புறமா வந்து ஐ ஸ்டார்டட் இம்ப்ரூவிங் அண்ட் இப்போ வந்து ரொம்ப நாளாவே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணேன், நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணால் வந்து யூ கேன் கெட் தட் ஃப்ளூயன்சி அண்ட் ஒகாபுலரி வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், மெயினாக வந்து நல்லா உங்களால் வந்து இங்கிலீஷில் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும். அதுதான் கோல் இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ள. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அண்ட் திஸ் மீ நாண்டி யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் இருக்க போகுது. ஸோ த மோட்டிவ் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் நம்ம கற்றுப்போம். ஒன்று வந்து ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி, இன்னொன்று வந்து ஹவு டு இன்க்ரீஸ் ஒகாபுலரி. ஆக்சுவலி ஒகாபுலரிலாம் வந்து லாஸ்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்டாக பேச தெரியணும், அப்புறமா தான் நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து நிறைய புது புது வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயண்டாக பேசுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு வந்து 5 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி உங்களுக்கு சொல்ல போறேன். ஆக்சுவலி இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே டன் ராக் செமையா வந்து நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேசிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பா பார்க்கலாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வந்து ஃபாலோ பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட், என்ஜாய் த ப்ராக்டிஸ். ஸோ ஐ நோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த நிறைய ஃப்ளூயன்சி வீடியோஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த வீடியோஸ்லாம் சொல்கிற மாதிரி வந்து சும்மா வந்து ஒரு மிரர் பார்த்து பேசிட்டு இல்லை வந்து ஏதோ ஒரு ஆப்பில் வந்து நிறைய பேர் வந்து ஆப் வந்து ஏதோ ஒரு பெய்ட் கோர்ஸ் பண்ணுங்க, உங்களை இங்கிலீஷ் டியூஷன் சென்டர்ஸில் போய் சேருங்க, இல்லை ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சேருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. தட் இஸ் ஆல் நாட் அட் ஆல் வர்த் இட். பிகாஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். அண்ட் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தான் போய் வந்து ஃப்ளூயன்சி கற்றுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் நம்மளால பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து அந்த விஷயத்தை நல்லா பண்ண முடியும். சோ இப்போ இங்கிலீஷ் எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னா ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து இருக்கிற ஒரு கஷ்டம் என்னன்னா நீங்க வந்து ஸ்கூல்ல இல்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இங்கிலீஷ் நீங்க பிராக்டிஸ் பண்றதே இல்லை, எழுதுறோம் படிக்கிறோம் தவிர நீங்க வந்து பேசி வந்து ட்ரை பண்றதே கிடையாது. ஆக்சுவலி எழுதுறது படிக்கிறது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ரொம்ப கம்ஃபர்டபிள் ஆயிடுவீங்க இங்கிலீஷ்ல. இன்ஃபேக்ட் தமிழ் எழுதுறது தான் கஷ்டமா இருக்கும் தவிர இங்கிலீஷ் எழுதுறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. தான் அது ஈஸி ஆக்குறதுன்னா ப்ராக்டிஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க போய் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்போ எல்லாமே எடுத்த உடனே வந்து எல்லாருமே சொல்ற மாதிரி நீங்க போய் இங்கிலீஷ்ல தான் வந்து டெய்லி வந்து ஸ்பீச் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கணும், நீங்க வந்து 2 பேரும் இங்கிலீஷ்லயே பேசிக்கோங்க அப்படிலாம் வந்து இருக்கு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்க ரெகுலரா பேசுவீங்க. இப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் பேசிட்டு இருக்கப்போ வந்து கொஞ்சம் சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவேன். கரெக்டா? இன்ஃபேக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு இல்லைனாலும் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவேன். ஸோ when I start using இது ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னோட மைண்ட்ல வந்து இது கொஞ்சமா பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பில்ட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கலி உங்க பிரெயினே வந்து ரொம்ப ஈஸி ஆக்கிடும் அந்த ப்ராசஸை. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் திங். இந்த என்ஜாய் த ப்ராக்டிஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கொஞ்சமா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்போவே வந்து ஸ்டார்ட் யூசிங் தோஸ் ஸ்மால் வேர்ட்ஸ், ஸ்மால் சென்டென்சஸ் இந்த மாதிரி வந்து குட்டியா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டியா வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த விஷயத்துல என்ன பண்ணோம்னா நம்ம எல்லாருமே வந்து நீங்க வந்து இப்போ என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. நாட் ஜஸ்ட் ஒரு இந்த ஃப்ளூயன்சி வீடியோ அப்படின்னு ஏதோ ஒரு வீடியோ பார்ப்பீங்க, ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து நீங்க கன்சியூம் பண்ணுவீங்க. அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிட்டு இது ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பண்ணணும். ஸோ கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க கன்சியூம் பண்ண கண்டென்ட்டை ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட சொல்ற மாதிரி வந்து நீங்க பேசுங்க. ஸோ இதே மாதிரி வந்து நீங்க வந்து தேர்ட் பர்சன் கிட்ட பேசுறப்போ இப்போ சப்போஸ் நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் இந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு 5 hours படிங்க அப்படின்னு. ஸோ நீங்க வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா நாண்டி ஆஸ்க் மீ டு ஸ்டடி எவ்ரிடே ஃபார் 5 hours. இந்த மாதிரி வந்து யூ ஆர் யூசிங் இன்டைரக்ட் ஸ்பீச். நான் சொன்னதே வந்து திருப்பி சொல்றப்போ நீங்க இன்ஃபேக்ட் நான் பேசினதே கூட பேசலாம், முன்னாடி வந்து சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? ஏன்னா அது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் ஆகிறதுக்கு லைக் வந்து ஆஸ்க் மீ ஆர் கொஸ்டின் மீ ஆர் சம்திங் ஏதோ ஒன்று வந்து நான் பேசுனதை கன்வெர்ட் பண்ணி சொல்றதுக்கு யூ வில் பி யூசிங் தட் இன்டைரக்ட் ஸ்பீச். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி பண்றப்போ நீங்க நிறைய புது விஷயங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு இல்லை, நான் பேசினதையே திருப்பி நீங்க
நீங்க சொல்லலாம். பட் ஆனா உங்களுக்கு வந்து அந்த சென்டென்ஸ் என்ன நீங்க சொல்ல போறீங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி பண்றப்ப ஆக்சுவலி வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு வந்து யார்கிட்டயாவது கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுங்க அப்படின்னு. கான்வர்சேஷன் பில்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த ஈஸி இன்டைரக்ட் ஸ்பீச்சை யூஸ் பண்ணி இப்படி கன்சியூம் பண்ற ஒரு விஷயத்தையே வந்து நீங்க கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து அது கிராஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த என்ஜாய் த ப்ராக்டிஸ் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ப்ராக்டிஸ் பட் யூ ஆர் கோயிங் டு ப்ராக்டிஸ் வாட் யூ ஆர் கன்சியூமிங். ஸோ இந்த மாதிரி கன்சியூம் பண்ணுறதே வந்து ப்ராக்டிஸ் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னதையே வந்து நீங்கள் யார்கிட்டயாவது வந்து சொல்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேபி ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் பேசினது தேர்ட் பர்சன் கிட்ட வந்து சொல்கிற மாதிரி வந்து ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 2 விஷயம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கன்சியூம் த லாங்குவேஜ். ஸோ இந்த கன்சியூம் த லாங்குவேஜ்ல என்னன்னா ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே சின்ன குழந்தையா இருந்தப்போ நம்மளுக்கு யாருமே வந்து தமிழ் பேசுறதுக்கோ இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பேசுறதுக்கோ யாருமே நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல. நம்மளே வந்து கத்துக்கிட்டோம். ஆப்வியஸ்லி வீட்டில் வந்து ஒரு 1 or 2 வேர்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. சின்ன குழந்தையா இருக்கிறப்போ அம்மா சொல்லு அப்பா சொல்லு அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லி தருவாங்க. தவிர எல்லாமே வந்து நம்ம பேசுற இந்த மொத்த லாங்குவேஜும் வந்து நம்ம யாரும் சொல்லி கொடுத்து பேசினது இல்லை, நம்மளே கத்துக்கிட்டு பேசினது. ஸோ நம்மளே எப்படி கத்துப்போம் அப்படின்னா அடுத்தவங்க பேசுறத பார்த்து நம்ம வந்து கத்துக்கிறோம். கரெக்டா? ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்களும் வந்து அடுத்தவங்க பேசுறத வந்து கன்சியூம் பண்ணி நீங்க வந்து அதை கேட்க கேட்க உங்களுக்கே வந்து கத்துக்க ஆரம்பிப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கத்துக்கிறதுல என்ன விஷயம், நிறைய பேர் வந்து இதை சொல்லியிருப்பாங்க உங்களை கன்சியூம் அப்சர்வ் அப்படிலாம். பட் ஆனால் இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. ஸோ அந்த ட்ரிக் என்னன்னா நீங்க மெயினா என்ன நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நீங்க எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து தெரியும். ஆனா அது எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு ஒரு சென்டென்ஸா பேசுறப்போ நம்ம வந்து திக்கி திணறி ஐ வாஸ் அப்படின்னு வந்து ஒரு லேக் இருக்குவாங்க. ஸோ அந்த லேக் அவாய்ட் பண்ணோம்னா அடுத்தவங்க எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றாங்க, ரொம்ப பேசிக்கான ஒரு சில சென்டென்ஸ் தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த சென்டென்ஸை வந்து நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், இந்த அப்சர்வ் பண்றதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து இந்த பிபிசி நியூஸ்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து பிகினரா இருக்கீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்த உடனே பிபிசி நியூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா அவங்க வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னா இது என்னடா ஒன்றுமே புரியல அப்படின்னு ஈஸியாக கிவ் அப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் போயிடுவீங்க. ஸோ இன்ஸ்டன்ட் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கார்ட்டூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி நீங்கள் ஓகே கார்ட்டூன்லாம் பார்க்குற ஏஜா இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் கார்ட்டூன்ஸ். ஸோ இந்த கார்ட்டூன்ஸ்ல வந்து ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் இருக்கும். ஏன்னா சின்ன பசங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸி லாங்குவேஜ்ல தான் வந்து அதை பில்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க கார்ட்டூன் மூவிஸ் அப்படின்னா இந்த ஃபைண்டிங் நீமோ, அதுக்கப்புறம் ஜங்கிள் புக், இந்த மாதிரி மூவிஸ்லாம் கூட பார்க்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் அட் த சேம் டைம் நீங்க வந்து லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்ல கார்ட்டூன் புரியல, கார்ட்டூன் பார்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கலாம். பட் இங்கிலீஷ் மூவிஸும் ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். எடுத்த உடனே இங்கிலீஷ் மூவி பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பா புரியாது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா சப்டைட்டில்ஸ் ரன் பண்ணுங்க. சப்டைட்டில்ஸ் ரன் பண்ணிட்டு அவங்க பேச பேச நோட்டீஸ் தட் சப்டைட்டில்ஸ். இந்த சப்டைட்டில்ஸை நீங்க படிச்சுட்டே வருவீங்க. ஸோ அவங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன் உங்களுக்கு போகும். அண்ட் அட் தி சேம் டைம் உங்க பிரெயின் வந்து அந்த வேர்ட்ஸையும் பார்த்துட்டு இருக்கு அண்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷனையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து நீங்க வந்து யூ ஆர் கன்சியூமிங் அண்ட் யூ ஆர் ப்ராக்டிசிங் இன் யுவர் மைண்ட். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப். அண்ட் இன்னொரு ஈஸியான விஷயம் என்னன்னா டூ வாட்ச் வாட் யூ லவ். நீங்க உங்களுக்கு யூடியூப்ல வீடியோ பார்க்க பிடிச்சிருக்கா, வீடியோ பாருங்க. ஆக்சுவலி கார்ட்டூன் தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை, மூவி பார்க்கலாம். இன்ஃபேக்ட் வந்து இங்கிலீஷ் கிரிக்கெட் வந்து எல்லாருமே பார்ப்பீங்கல்ல. ஸோ ஈஸியா வந்து கமெண்ட்ரி வந்து பார்க்கலாம். கமெண்ட்ரி வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறப்போ கஷ்டமா இருக்கும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா நம்மளோட இந்தியன் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ இந்தியன் ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குற கமெண்ட்ரியை வந்து நோட்டீஸ் பண்ணுங்க. ஸோ இந்தியன் ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குற கமெண்ட்ரி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி ஸ்டெப்ஸ்ல தான் வந்து நம்ம அந்த ஃப்ளூயன்சி வந்து நம்மளால அட்டைன் பண்ண முடியும். இன்னொன்று வந்து இன் அடிஷன் டு திஸ், நீங்க வந்து பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பாட்டோட லிரிக்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பாட்டோட லிரிக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பாட்டு பிடிக்கும், பட் ஆனால் அந்த லிரிக்ஸ் வந்து அவ்வளோ வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஹம்மிங் மட்டும் தான் வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த பாட்டோட லிரிக்ஸை கரெக்டான வந்து அந்த ப்ரொனவுன்சியேஷன் அவங்க எப்படி பண்றாங்க அது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணி அந்த பாட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ பாட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து யூ வில் ஹேவ் தட் ஃபீல் அண்ட் நிறைய பேருக்கு வாய் வந்து ரோல் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த ரோலிங்லாம் வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து சாங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பிரச்சனை வந்து நின்றுடும். நெக்ஸ்ட் the 1 minute trick. 1 minute trick வந்து this makes a massive difference in your way of communication. Daily வந்து 1 minute எனிதிங் நீங்க வந்து ஒரே ஒரு டாபிக் எடுத்து தான் இந்த டாபிக் வந்து பேசணும் அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்க வந்து பாக்குற ஒரு சீரியல் கூட பாக்குறீங்க அப்படின்னா அந்த சீரியல்ல இருக்கிற ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த கிளிப்பை ஒரு ஸ்டோரியா வந்து நீங்க ஒருத்தர்கிட்ட நரேட் பண்றீங்க அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுல யாராவது ஒருத்தர்கிட்ட உங்க சிப்ளிங் கிட்டயோ இல்லை உங்க மம்மி கிட்டயோ உங்க டாடி கிட்டயோ யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட கன்வே தட் ஸ்டோரி.
ஸோ இந்த கன்வே பண்றப்போ do it only in English. உங்களுக்கு வேர்ட்ஸ் தெரியலையா, கூகுள் இட். சென்டென்ஸ் பிரேக் ஆகுதா, கூகுள் இட். ஏதோ ஒன்று வந்து டேக் இட் ஃப்ரம் த இன்டர்நெட் அண்ட் அதை வந்து நீங்க வந்து இந்த ஸ்டோரி ஃபுல்லா ஃப்ரேம் பண்ணி, ஸோ இந்த மொத்த ஸ்டோரியும் ஒரு 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 குட்டி கிளிப் இல்ல ஒரு குட்டி ஸ்டோரி எடுத்துக்கோங்க. இந்த மொத்த ஸ்டோரியும் ஃபுல்லா வந்து இங்கிலீஷ்ல வந்து சொல்லி முடியுங்க. அண்ட் டேக் இட் ஆஸ் அ ப்ராக்டிஸ். ஸோ டெய்லி வந்து இதை வந்து பண்ணிட்டே இருங்க. டெய்லி வந்து நீங்க ஃபுல் டே வந்து ஒரு 10 வாட்டி பண்ணோம் அப்படின்னு இல்லை, பட் டெய்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா இதை பண்ணிட்டே இருங்க. அண்ட் இந்த ப்ராக்டிஸ் வந்து இட் மேக்ஸ் அ மேசிவ் டிஃபரன்ஸ். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேச தான் வந்து நிறைய கத்துக்கிட்டு அந்த ஃப்ளூயன்சியை வந்து ரொம்ப ஈஸியா வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேருக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, நேட்டிவ் லாங்குவேஜ்ல நம்ம எதுவுமே பிரெயின் வந்து ரொம்ப யோசிக்க மாட்டேன். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கப்போ என் பிரெயின் வந்து ரொம்ப டக்குன்னு ப்ராசஸ் பண்ணிடுது. ஸோ அதனால நான் யோசிக்கிறதே வந்து எனக்கு தெரியாம நான் வந்து டக்குன்னு வந்து பேசிட்டு இருக்கேன். பட் இங்கிலீஷ்ல என்ன ப்ராப்ளம்னா, we keep thinking a lot. நம்ம வந்து பிரெயின்ல ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு சென்டென்ஸ் ஓகே இதெல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு ப்ராசஸ் பண்ணிட்டு ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்றதுனால தான் வந்து நம்மளுக்கு அந்த ரொம்ப நேரம் அந்த லேக் எல்லாம் ஆகுது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் திங்கிங் இன் இங்கிலீஷ். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க தமிழ்ல தான் வந்து நம்ம பிரெயின் திங்க் பண்ணும். பட் இன்ஸ்டெட் கொஞ்ச நாளுக்கு வந்து ஸ்டார்ட் திங்கிங் இன் இங்கிலீஷ். எந்த ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னாலும், எந்த ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னாலும் அது வந்து இங்கிலீஷ்ல நீங்க எப்படி சொல்வீங்க. இப்போ சப்போஸ் நீங்க வந்து மார்னிங் வந்து எழுந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேச போறீங்க அப்படின்னாலும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்க அது எல்லாமே வந்து உங்க பிரெயின்ல இங்கிலீஷ்ல வந்து ப்ராசஸ் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி வந்து ஸ்டார்டிங்ல வந்து இங்கிலீஷ் வந்து கத்துக்கிறாங்க இந்த மாதிரிலாம், அவங்க யாருமே வந்து ரொம்ப ஃப்ளூவெண்டா இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி கத்துப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்னால அந்த ஸ்பீச் வந்து ஒரு 10 டைம்ஸ் அதுக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதுனால மட்டும் தான் அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா வந்து ஸ்பீச் கொடுக்க முடியுது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன ஸ்டெப்ஸ் வச்சு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கப்போ தான் அந்த ஃப்ளூயன்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கே தெரியாம நீங்க வந்து அதை வந்து பில்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். you should also observe and வந்து இந்த நைட் வந்து எவ்ரிடே வந்து இந்த ஸ்டோரி வந்து சொல்லுங்க. ஸோ 3 விஷயம் வந்து நம்ம டெய்லி பண்ண போறோம். 3 விஷயம் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் ஆர்ட் ஆஃப் மெமரைசேஷன். ஸோ ஆர்ட் ஆஃப் வாட் இங்க கூட மெமரைசேஷனா அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஸோ இந்த மெமரைசேஷன் என்ன அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான் இங்கிலீஷ். ஸோ இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து அவ்வளோ வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப ஈஸியா வந்து வராது. சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்கும்ல, பேசிக்கான சில சென்டென்ஸ் இருக்கும். if I wake up I'll do something or I'll do this I'll do that, இல்ல வந்து so what do I tell you, அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன குட்டி சென்டென்ஸ் இருக்கும்ல. ஸோ இந்த குட்டி சென்டென்ஸை பை ஹார்ட் பண்ணிடுங்க. மெமரைஸ் இன் த சென்ஸ் நீங்க டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த சென்டென்ஸ் அப்படியே யூஸ் பண்ணாம அந்த சென்டென்ஸ்ல ஒரு திஸ் வாஸ் மாத்தி இல்ல வந்து ஒரு வேர்டை ஆட் பண்ணி ஒரு வேர்டை வந்து மைனஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து புதுசா வந்து பேச ஆரம்பிங்க. 6 சென்டென்ஸ் இல்ல ஒரு 10 சென்டென்ஸ் கத்துக்கோங்க. அந்த 10 சென்டென்ஸ் வந்து டெய்லி பேசிட்டே இருக்கிறப்போ வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, மைனஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பண்ணிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து கொஞ்ச நாள்ல வந்து நீங்க நிறைய சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி நீங்க வந்து பேச ஆரம்பிச்சுப்பீங்க. லாஸ்ட் திங் என்னன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி பீயிங் ராங். கம்ப்ளீட்லி ராங்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ கம்ப்ளீட்லி பீயிங் ராங் என்னன்னா, we all make mistakes, right? We all learn from our mistakes. ஸோ இதே மாதிரி தான் யூ ஸ்டார்ட் டூயிங் தட் மிஸ்டேக். நிறைய நான் பேசுகிறப்போலாம் வந்து ஐ டூ மெனி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ். நான் காலேஜ்லாம் ஸ்டார்ட் ஆன அப்புறமா கூட வந்து ஐ யூஸ் டு மேக் சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ். பட் ஒரு வாட்டியும் வந்து ஐ ஸ்டார்டட் கரெக்டிங் இட். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு பக்காவா நம்மளால வந்து பேசுற ஸ்டேஜுக்கு வந்து வருவோம். ஸோ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறப்போ வந்து ஐயோ இவங்க கலாய்ப்பாங்களே அப்படின்னு நினைச்சிட்டே வந்து நம்ம அந்த ஒரு பேரியர் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா we will not be able to come out of it. ஸோ அதனால வந்து கொஞ்சமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்பையும் நீங்க யூஸ்வலா பேசுற லாங்குவேஜ்ல சில வேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நாளுக்கும் ஒரு புது, ஆக்சுவலி நிறைய பேர் ஒரு நாளுக்கு ஒரு புது வேர்ட் படிக்க சொல்லுவாங்க. ஒரு நாளுக்கு புது வேர்ட்லாம் படிக்காதீங்க. ஆல்ரெடி நீங்க வந்து பேசிட்டு இருப்பீங்கல்ல, பேசிட்டு இருக்க வேர்ட்ஸ்ல எதை வந்து இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்த்து அந்த வேர்ட்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இங்கிலீஷ்ல வந்து அந்த வேர்ட்ஸை வந்து பேச ஆரம்பிங்க. இப்ப சப்போஸ் வந்து நீங்க டெய்லி வந்து இல்ல நான் பண்ணல அப்படின்னு சொல்றீங்கன்னா, நோ ஐ டென்ட். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன வார்த்தையா வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டாப் யூசிங் ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து வி லேக், பேசுறப்போ லேக் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, வி ட்ரை டாக்கிங் இன் a very fast pace. ஸோ ஃபாஸ்ட் பேஸ் அப்படின்னா நிறைய வந்து டக்குன்னு மைண்ட்ல யோசிச்சோடனே அது ரொம்ப ஃபாஸ்டா, நானும் அப்படிதான் ரொம்ப ஃபாஸ்ட் டக்குன்னு பேசிடணும் அப்படின்னு பேசுவதை தவிர ஒரு நிதானமே இருக்காது. அதனால வந்து என்ன ஆகும்னா கேட்கிறவங்களுக்கு வந்து
கரெக்டான ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்காது, ஏதோ டக்குன்னு வர தாட் அப்படியே டக்குன்னு வந்து வாமிட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பிகினர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்லோவா வந்து கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து அந்த மாதிரி வந்து இல்லாம ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோவான ஒரு ஃபேஸ்ல வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பில்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து ஸ்லோவா பேச பேச வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது வந்து உங்க பிரெயினோட தாட் ப்ராசஸ்ல வந்து நீங்க அந்த ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா பேசுறதுக்கு. ஸோ ஓவராலா வந்து இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கன்சியூம் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கிலீஷ்லயே பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் எப்படி பண்ணோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த தேர்ட் பர்சன் கிட்ட பேசுற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அண்ட் மெயின் திங் கான்வர்சேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்போ இல்லை யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்னாலும் குட்டி குட்டி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் குட்டி குட்டி சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எவ்ரி டே இனில இருந்து பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா எவ்ரி டே நைட் ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ண போறீங்க. அண்ட் நீங்க பில்ட் பண்ண ஸ்டோரியை யார்கிட்டயாவது வந்து சொல்ல போறீங்க. இட்ஸ் ஓகே, ஸ்டார்டிங்ல வந்து யூ வில் மேக் அ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஆனால் அதுக்கப்புறமா வந்து நீங்க பிக்கப் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால ஸ்டார்டிங்கே வந்து இன்னைக்கு நைட்ல இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து தேர்ட் திங். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து ஸ்லோவா போங்க. ரொம்ப ஃபாஸ்டா வந்து டக்குன்னு பேசணும் அப்படின்னு வந்து பேசாதீங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோவா போங்க. நெக்ஸ்ட் வந்து டெய்லி வந்து ஒரு வார்த்தை வந்து புது வார்த்தை கத்துக்க தேவையில்ல. நீங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ்லயே வந்து புதுசா வந்து வேர்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ரொம்ப ஈஸியா வந்து நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க. இன்னொரு மெயின் திங் என்ன அப்படின்னா நான் ஸ்கூல்ல படிக்கிறப்பலாம் ஐ ரிமெம்பர் எங்க மிஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைன் போடுவேன், இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைக்கும் ₹1 ஃபைன் கட்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் வந்து நாங்கள் வந்து இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சோம். அண்ட் அதே மாதிரி வந்து யூ ஹேவ் டு ஹேவ் தட் அஃபர்மேஷன் டு யோர் செல்ஃப். நான் வந்து பண்ணியே ஆவேன், நான் வந்து இங்கிலீஷ்ல பேசியே ஆவேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இங்கிலீஷ் கத்துக்கிறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் வந்து அது பேசல அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கிலீஷ் இஸ் நாட் ஈக்குவல் டு யுவர் இன்டெலிஜென்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சா வந்து ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இங்கிலீஷ் ஹேஸ் நத்திங் டு டூ வித் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதனால வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. பட் ஜென்ரலி வந்து ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் டு அதர் பீப்புள் கூட இருக்கணும் அப்படின்னா வந்து we need இங்கிலீஷ். ஸோ அதனால வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அண்ட் நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா கமெண்ட் டவுன் பிலோ. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பெட் பண்ண போறீங்க. ஸோ என்ன பெட் அப்படின்னா இப்போ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா எத்தனை நாளுக்குள்ள மேபி ஹேவ் 90 days ஆர் 60 days ஆர் 30 days இந்த மாதிரி ஏதோ ஒரு அஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. இந்த நாளுக்குள்ள நீங்க வந்து ஒரு ஃப்ளூயண்டான இங்கிலீஷ் ஸ்பீக்கர் ஆயிட்டு. ஃப்ளூயண்ட் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேச வேணாம். ஜென்ரலா நீங்க பேசுறத வந்து ஃப்ளூயன்சி மெயின்டைன் பண்ணா போதும். ஸோ அந்த மாதிரி எப்போ வந்து பேசிட்டு வந்து திருப்பி வந்து என்கிட்ட வந்து கமெண்ட்ல சொல்வீங்க அப்படின்னு வந்து இப்போ வந்து கமெண்ட் பண்ணுங்க. வில் சி யார் வந்து சீக்கிரமா வந்து மாஸ்டர் ஆகுறீங்க இங்கிலீஷ்ல அப்படின்னு. அண்ட் ஃபாலோ திஸ் டெய்லி. நான் சொன்ன இந்த விஷயம் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியா வந்து நீங்க வந்து இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேசுறதுக்கு. So yes, I hope this video is useful. And நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். And comment down below உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் அப்படின்னு. And until then it's bye from me. And இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், டக்குன்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.